வசந்த காலத்தின் வருகையோடு பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் கோடைக்கால நேர மாற்றம் அமுலுக்கு வர உள்ளது. மாலை நேரங்களில் அதிக வெளிச்சத்தை பயன்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் மார்ச் 28 முதல் 29ஆம் தேதி கிடைப்பட்ட நள்ளிரவில் கடிகார முட்கள் 1 மணி நேரம் முன்னோக்கி நகர்த்தப்பட உள்ளன. அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் ஏற்கனவே நேரமாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பாவில் மார்ச் மாத இறுதியில் இதனை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக நள்ளிரவு 2 மணி என்பது நேரடியாக 3 மணி என மாற்றப்படும். இதன் மூலம் மக்கள் 1 மணி நேர தூக்கத்தை இழந்தாலும் நீண்ட பகல் பொழுதை பெற முடியும். பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை 1910ஆம் ஆண்டுகளிலும் 2ஆம் உலகப் போர் காலத்திலும் இந்த முறை சோதனையாக இருந்தது. பின்னர் 1973 மற்றும் 1974ஆம் ஆண்டுகளில் எரிசக்தி நெருக்கடிக்கு பிறகு மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் 1975ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக பகல் நேர சேமிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் ஐரோப்பிய நாடுகள் வெவ்வேறு திகதிகளில் நேரத்தை மாற்றினாலும் 1998ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் இதனை முறைப்படுத்தியது. அதற்கமைய மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கோடைக்கால நேரத்திற்கும் அக்டோபர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் குளிர்கால நேரத்திற்கும் மாறுவது வழக்கமானது. இந்த நேர மாற்று முறையை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் என்ற விவாதங்களும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன.